வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கெரியர் கைடன்ஸ் குரு. இன்னைக்கு தான் பிளஸ் டூட ரிசல்ட் வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ ரிசல்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்ணி டிஎன்இ, ஏன்னா இந்த தடவை இன்ஜினியரிங்கோட ஆர்வங்கள் நிறைய இருக்கு. டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. உண்மை என்னன்னா அவங்க இன்னும் டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே ஆரம்பிக்கல. டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய டவுட்ஸ் கேட்கறாங்க. மெயினா டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க, சோ எந்தெந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட்னா உங்க நேம், செல் நம்பர், இமெயில் ஐடி, அப்பா பேர் கொடுத்து நீங்க ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி யூசர் நேம் பண்ண பிறகுதான் நீங்க மிச்சம் எல்லாமே ஒரு காமனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஒரு சிலவங்க பண்ணிட்டு அப்படியே பேமெண்ட் வர போயிட்டு நிப்பாட்டிட்டு மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மறுபடியும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தப்பாயிருச்சு, அதுக்காக நீங்க மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். மெயினா இது எந்தெந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, இப்ப நிறைய காலேஜஸ் நிறைய டெஸ்ட்லாம் உங்களுக்கு போன் பண்ணி நாங்களே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம் சொல்லி உங்களுடைய நீங்க ஆர்வ கோரால உங்க டேட்டா எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. நீங்களும் வெளியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்திருப்பீங்க. அதே மாதிரி அவங்களும் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே இதுல போச்சுன்னா உங்களுடைய இது ரிஜெக்ட் ஆகும். சார் அது எப்படி சார் ரிஜெக்ட் ஆகும்னா, உங்களுடைய பிளஸ் டூவோட ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சே ஒரே மாதிரி இருந்தாவே என்ன ஆயிரும், 2ல ரிஜெக்ட் ஆகும். ஒண்ணு நீங்க வச்சிருக்கிற யூசர் நேமோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம், இல்லன்னா அவங்க இது ரிஜெக்ட் ஆகலாம். சோ அதனால எப்பவுமே டூப்ளிகேட் ஒரு தடவை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டினா உங்களுடைய இது கேன்சல் ஆயிரும். நல்லபடியா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது நீங்க காமன் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ்ல சும்மா ஏனோ தானோ நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுக்க கூடாது. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல பிசி அண்ட் எம்பிசி எல்லாம் இருக்கும்போது உட்பிரிவுகள் கரெக்டா இது போடணும். அதே மாதிரி ஒப்புகை சீட்டு இப்பதான் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, அங்க வர்றதுக்கு லேட் ஆகும். ஒப்புகை சீட்டு நீங்க ஏத்துனாலும் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா அவசரப்படணும் அவசியம் கிடையாது. மெயினா இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ரிசல்ட் இப்பதான் வந்திருக்கு, 1 மாசம் டைம் இருக்கு. நீங்க 1 வாரத்துக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும். சோ அதனால நீங்க வருமான சான்றிதழா இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், நீங்க எது எடுத்தாலும் ஒரு வாரம் கழிச்சு தான் வரும். நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 1 வீக் கழிச்சு தான் வரும். அதுவரை நீங்க ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி அந்த 60 ரூபாய்க்கு அவங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணாலும் செல்லுபடி ஆகாது. அதனால அவசரப்படாத, சர்டிபிகேட் வந்தப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும். அதே மாதிரி இப்பதான் உங்களுக்கு நெட்ல பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. என்னது ஒயிட்ல ஒரு வயலட் கலர் பார்டர் போட்டு உங்களுடைய பிளஸ் 2 மார்க் வந்திருக்கும். அந்த காப்பியை நீங்க அப்லோட் பண்ணாலும் செல்லுபடி ஆகாது. இப்போ 3-4 நாள்ல உங்களுடைய ஸ்கூல்ல டிசியும் ஹெச்எம் சிக்னேச்சர் அட்டாச்சோட பிளஸ் 2 மார்க் ஷீட் கொடுப்பாங்க, அது அப்லோட் பண்ணலாம். சோ அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற மார்க் ஷீட் நாட் அலோடு. ரைட். அதே மாதிரி யார்கிட்டையும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க, அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, சார் இப்பவே சார் எந்த காலேஜ் பெஸ்ட், எந்த காலேஜ் பெஸ்ட், எந்த காலேஜ் பெஸ்ட்னு கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கே கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய பர்சனல் டீடைல் அண்ட் பேமெண்ட் மட்டும் தான் பண்றீங்க. மற்றபடி நீங்க எந்த காலேஜும் இப்ப நீங்க செலக்ட் பண்ற மாதிரி டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வராது. டெமோ வீடியோலாம் போட்டிருக்கோம்னா அந்த டெமோ வீடியோ பொறுமையா பாருங்க. அந்த டெமோ வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல உங்க நீங்க காலேஜ் செலக்ஷன் சொல்லி பிரிஃபரன்ஸ் வந்திருக்கா, வராது. ஏன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண பிறகு மார்க் எல்லா கம்யூனிட்டி மார்க் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகு 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்து ரேங்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி தனியா நடக்கும். அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச குரூப் சொல்லி போடுற மாதிரி இருக்கும். அதுவரை நீங்க என்ன செய்ய தேவையில்லை, காலேஜ நீங்க அனாலிசிஸ் பண்ணலாம். எல்லா சொல்றவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி நீங்க சுயமா முடிவு பண்ணி எந்த காலேஜ் எந்த குரூப்னு பண்ணலாம். சோ அதனால
இப்போ டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு காலேஜ் சாய்ஸ் கேட்காது. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வர வந்து நான் கிளியர் பண்றேன். அதுவரை என்ன செய்யணும், இந்த வீடியோலாம் வந்து நான் சொல்ற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன செய்யணும், இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும். நான் ஒவ்வொரு டவுட்ஸ் வந்து நான் ஒரே லென்த்தி வீடியோ ஆயிரும். பேரண்ட்ஸ் கேட்க டவுட்டை வந்து நான் அப்பப்போ கிளியர் பண்ணிட்டே இருக்கேன். பாய்.